எங்கள் சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளிகளாக படுத்தி ஏதாவது அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க. ரொம்ப பாவம் சார். எல்லாம் வந்து இவரை பார்த்து ஒரு பாவப்பட்டு போங்க சார். மனசை விட்டுறாதீங்க. வீட்டுக்கு வந்து கை கொடுத்துட்டு போற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ சியாம் கிருஷ்ணசாமியை நாங்கள் கண்டித்தோம். இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் நிறைய பேசுகிறவங்களாம் நாங்கள் அரசியலாக கண்டிச்சுட்டு இருக்கோம். அது வேற. உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை? இந்த மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்க போறீங்க? இந்த மாதிரி நான் கூட்டத்தை கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம கலத்தி விட்டு நீ என்னையா இதுல வீரம் இருக்கு? இவ்வளவு நீரத்துக்கு அருவா வாங்கி வச்சுட்டா அவனா வீரனாயா? எங்க வீட்டுல கொண்டு தான் தேங்காய் விட்டுருக்கு அருவா இருக்கு. அதை எடுத்து போட்டா வீரமா? யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம். அதில் வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள், அறிவியல் தகவல்கள், நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க. ஆனால் உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்தை சொல்கிறதுக்கு உனக்கு யார் இது பண்ணா? செகண்ட் பிளாக் செந்திலி செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆனார் தெரியுமா? நல்லா கெத்தா வந்தாரு, இப்படி உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்கார வச்சிருவாங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கு இருக்காத. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறேன்னு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். நான் எந்த சிரமமும் படாத, நான் சம்பாதிக்காத, தானா வந்த ஒட்டிக்கிட்ட சாதி மட்டும் இப்படி பெருமையா மாற முடியும்? அது நான் சம்பாதிச்சதா? நான் விரும்பினதா? அது எப்படி பெருமையா முடியும்? அப்ப அந்த பெருமையை ஊட்டுவதன் மூலமாக உங்களை பின்னுக்கு முயற்சி பண்றாங்க. நீங்க வாழ்க்கையில் உருப்படாம போய் குறியா இருக்காங்க. அதுக்கு தான் திரும்ப திரும்ப அந்த சாதியை சொல்றான். இதை தொடர்ந்து ஒரு உரையாடலாக மாற்றி எல்லாரிடம் போய் பேசுவதன் மூலமாகத்தான் இந்த சாதி அழுக்கிலிருந்து விடுபட முடியும். யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? நாய்களா? அறிவு வேணா? ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பற்றி பேசுகிறீங்க. குரு பூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன? தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு. என்ன வண்டி வாய் பேசுது? வண்டி என்னடா பண்ணிக்கிறீங்க? ஐயோ அபியூஸ் பண்றாங்க. என்னடா இது? இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. உங்களுக்கு தகுதி என்ன இருக்குது? போன வருஷம் இந்நேரம் குரு பூஜையை பற்றி பேசுகிற சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா? காவல்துறையால் கை உடைக்கப்பட்டு, குண்டாஸ் அடிக்கப்பட்டு, பல வழக்கில், அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. எந்திரியா துண்டை போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா பல தடவை சொல்லியாச்சு. நீ எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது. 2 பேருக்கு வீடியோ போடுறா, வேற ஏதாவது வீடியோ போடுங்க. செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இந்த மாதிரி புள்ளைய பார்த்தது உன்ற தப்பு. அகார்டிங் டு சயின்ஸ் உங்க அக்கா பத்தி இங்க பேசாதடா. சமூக பதட்டமுள்ள ஒரு சூழ்நிலையை இப்போ நீங்கள் கேலியும் கிண்டலுமா சரி ஒரு விதமாக 2 விதமாக போடுறீங்கள. அங்கே வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து வெட்ட அனுப்புகிறாங்க, அதை கேட்டு நீ வெட்டுறன்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீ பண்ணுற. மிளகா பொடி எடுத்து அடிச்ச நேருக்கு நேரம் நின்றுக்க வேண்டியதானே? நேரடியா அவனே கையை கத்தியை கொடுத்துட்டு இப்படி வால் சண்டை போட்டுருக்க வேண்டியதானே? மிளகா பொடி எடுத்து மூஞ்சில அடிச்சுட்டு முதுகுல குத்தி கொண்டிருக்கு மூதேவி. இதுக்கு வீரம்னு பில்டப் வேற. என்ன இங்க ஒரு இந்த வீரம் வேதாளம்லாம் எங்களை காட்டாது. இந்த அப்போ இங்கே எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புகிறான்? எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறான்? அதாவது காதல்னாலே பதட்டம். ஒரு சொந்த சமூகத்தில் பண்ண கூட அவங்களா எடுக்கிற ஒரு முடிவுன்றது ஒரு பதட்டத்தை தான் அந்த வயசில் இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் சாதி விட்டு சாதி காதலிக்கும் போது ஒரு தில்லு வேணும். அது பிரச்சனை வரும்போது தில்லு. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற யார்? இங்கே யார்? அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன், நல்ல எதிர்காலம் வர வேண்டிய மாணவன், அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட சுஜித் கொலைகாரனானதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தப்படுது. அப்படியே உங்க ஐயாவை பார்த்த மாதிரியே இருக்குடா. அந்த வீரம், அந்த கம்பீரம் அப்படியே இருக்குடா. யோ, என்ன அவங்க மாமாவை தெரியுமா தாத்தாவை தெரியுமா கேக்குற? அவங்க அப்பா பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல பொரிகடலை கடை போட்டு இருந்தாரு. அவங்க ஐயா பொண்டாட்டி சோறு போடலன்னு வள்ளலார் மடத்துல போய் சோத்த வாங்கி தின்னுட்டு அங்கனுக்குள்ளே படுத்து இருந்துருச்சு. இவங்களுக்கு என்ன வரலாறு? ஏன் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கு. இப்ப அதெல்லாம் நீக்கணுமாங்க சார்? ரிமூவ் பண்ணுமா? 13/8க்குள்ள ரிமூவ் பண்ணணும். ஆமா நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு
உங்களுடன் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா லீகல்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிம்பாங்க. அது ஒரு மாயைன்றதெல்லாம் தொடர்ந்து நிரூபணமாகி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஏடிஎம்கே லீகல் விங் தான் ஸ்ட்ராங் நிரூபிச்சிட்டாங்களா? ருக்கோ ஜரா சபர் கரோ. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த CV சண்முகத்திற்கு அபராதம் விதிப்போம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். உச்சநீதிமன்றத்திலையும் ஒன்றும் ரிலீஃப் கிடைக்காது. உச்சநீதிமன்றம் இவர்கள் இதை எடுத்துக்கொண்டு சென்றால் கூட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றுங்கன்னு தானே உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் என்று எப்படி பெயர் வைப்பீர்கள்? சார்பில் ஆஜராகிய இந்த வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை அறிவித்தது. குறிப்பாக இந்த விவகாரம் என்பது ஏற்கனவே உள்ள அரசின் திட்டங்களை ஒரு மக்களிடம் கொண்டு சேர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஒன்று புதிய திட்டமாக இல்லை. ஏற்கனவே இருக்கும் அரசினுடைய பல்வேறு திட்டங்களின் கீழ் மக்கள் நலன். எனக்கு இங்கே திமுகவுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் இந்த அளவுக்கு அறிவு குறைந்து போய்விட்டார்கள் என்று உள்ளபடியே எனக்கு வருத்தமாக இருக்கிறது. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. தெரியாத விவரம் இல்ல சார். எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா லீகல்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிம்பாங்க. அது ஒரு மாயைன்றதெல்லாம் தொடர்ந்து நிரூபணமாகி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஏடிஎம்கே லீகல் விங் தான் ஸ்ட்ராங் நிரூபிச்சிட்டாங்களா? வரக்க போகுது என் முதல் வழக்கு. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? சிங்கார சிட்டு சிவந்தூர் ரோஜா மொட்டு என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறே இல்லையா? மேலும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் CV சண்முகத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது ஒரு அற்பத்தனமான அரசியலை செய்ய அதிமுக முனைந்தது. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இப்போ இது வந்து வெறும் விளம்பரம் கிடையாது. பேப்பர்ல போய் கோடி கோடியா செலவு செய்து விளம்பரம் செய்யவில்லை. மக்களுக்கான நலத்திட்டம், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற திட்டம். அந்த அடிப்படையில முதல்வர் இதை முன்னெடுத்திருக்கிறார் என்ற காரணத்தினால அவருடைய பெயர்ல இந்த திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற பெயர்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்துடைய ஒரு ரீச் மக்களிடையே எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை உணர்ந்து அதை பொறுத்து கொள்ள இயலாமல் ஒரு அற்பத்தனமான வகையில போய் உயர்நீதிமன்றத்தை நாடி ஒரு ஸ்டேவை வாங்கிடலாம், இந்த திட்டத்தை அப்படியே முறைக்கிடலாம், தமிழ்நாட்டு முதல்வருடைய பெயரை அப்படியே மறைத்து விடலாம் என்று பகல் கனவு கண்டனர். அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது. இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னகடு நட்டுப்படுவேன். டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. இப்ப 10 லட்சம் ரூபாய் அபராதம். இப்ப என்ன அர்த்தம்? இந்த வழக்கு ஒரு தேவையற்ற வழக்கு, இதை இவர்கள் போட்டிருக்கவே கூடாது அப்படின்றத வந்து தெளிவாக உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறது. எங்க அண்ணன் மதுரை வரும்போது மரத்துல இருந்து தவிரியா, அதுல இருந்து நாங்க பிளைட்ல இருந்து தவிரா. ஏன் தெரியுமா? நீ பாக்குறத ஒரு அரசியல்வாதிய, நாங்க பாக்குறத இந்த தமிழகத்து மீது வந்து அடுத்த தலைகளை பார்த்துட்டு இருக்க. என்ன பண்றது? நேரம் அப்படி இருக்கு. என்னையா மண்டையில ரத்தமா இருக்கு? ரைட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். ரைட்ல இருந்தா ஒண்ணுக்கு போறேன்ட்டு பாத்ரூம் காத்துறக்கிட்டு மெயின் டோரை திறந்துட்டேன். டபுக்குன்னு தவறி விழுந்துட்டேன். நல்ல வேலை பரங்கி மேல பாறையில விழுந்தேன். இதே தண்ணீர் கிளியில விழுந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதாவது எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்ன ஜேவி என்னன்னா, ஜனநாயகம் விஜய் அப்படின்னு எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னாங்க. சரியான பார்ட்டி மாட்டிடுச்சுன்னு நினைச்சா சரியான டோங்க பார்ட்டியா இருக்க. இங்க இருக்கக்கூடிய பிழைப்புவாதிகள், மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வந்து ஜோசப் விஜய் என்கின்ற அடிப்படையில ஒரு மத ரீதியாக அவரை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நீங்க நல்லா பேசிட்டீங்கன்னா அப்பதானே நமக்கு ஒரு நல்ல டெம்ப்ட் வருங்கண்ணா. அண்ணனுக்கு பேருங்கண்ணா. இந்த மதத்திற்கும் அப்பாற்பட்டவர் எங்க தலைவர்.
2026 முதலமைச்சராக செஞ்சார்ஜ் கோட்டையில பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்லி ஜோசப் விஜய் பேரை சொல்லி அங்க ஆட்சி நல்லாட்சி அமையும் பாருங்க. ஜனநாயகம் விஜய் அப்படின்னு எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னாங்க. ஜோசப் விஜய் இனிமே இங்க நின்னு நீ வேட்டி அவுத்துட்டு ஜெமினி பொம்மை மாதிரி நிறுத்திடுவேன். ஓடி போடா.